இவரை வாக்கி அகம்படியாக கண்டிப்பாக இருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்ற ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அடியான இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிருபை அளித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தினாலே என்னை தாங்கி ஆண்டவனை காத்துக்கொள்ளும். பேசுகின்ற வாயும் கேட்கும் செவிகள் சிந்திக்கும் மனமும் சமூகத்திற்கு ஒப்படைக்கிறோம் சுவாமி. எந்த தடைகளும் கஷ்டங்களும் வராத படிக்க தேவரீரும் ஆவியினால் இந்த இடத்தை நிரப்பி பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். இன்று வாசிக்கப்பட்ட அந்த சுவிசேஷ வாக்கியத்திலிருந்து நான் சில பகுதிகளை சொல்ல விரும்புகிறேன். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து காட்சி கொடுத்த பிறகு சீஷர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தலைவன் இல்லை. நேரடியாக கண்டுவிட்டார்கள், அவர் உயிர்த்தெழுந்ததை கண்டார்கள். ஆனாலும் இவர்களோடு சேர்ந்து போவதற்கு மாம்சம் உள்ள ஒரு தலைவன் அவர்களுக்கு இல்லை. தோட்டங்களிலே, வெளியிடங்களில், கிராமங்களிலே எத்தனையோ பேர் சங்கங்களை அமைப்பார்கள். தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற சங்கங்களை அமைப்பார்கள். அதற்குரிய தலைவர் இல்லாவிட்டால் அந்த சங்கம் உடைந்து போய்விடும். அதே போலதான் ஆலயங்களும். நல்ல ஒரு மேய்ப்பன் இல்லாவிட்டால் சபை உடைந்து போய்விடும். இந்த நேரத்திலும் இந்த சீஷர்கள் உடைந்து போகிற ஒரு நிலையிலே யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள். என்னென்றால் தலைவனை கொலை செய்து விட்டார்கள், எங்களுக்கும் அந்த நிலை வரும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர்கள் மறைந்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறார். என்றாலும் அவரை ஒரு தலைவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் நினைத்தவுடனே வருகிறார், மறைந்து போய்விடுகிறார். இவர்களோடு கூட இருந்து சாப்பிட்டு ஒன்றாக சேர்ந்து இருக்க ஒரு தலைவன் இல்லை. ஆகவே இவர்கள் நிலை குலைந்து போய்விடுகிறார்கள். அந்த நேரத்திலே சீமோன் பேதுரு சொல்லுகிறான், சலித்து போய் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் சும்மா இருக்க முடியாது. அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும். பிரசங்கம் செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இந்த நேரத்திலே கடல்ல போய் மீனையாவது பிடிப்போம் என்ற ஒரு சிந்தனையோடு அவன் சொல்லுகிறான், மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி. மற்ற சீஷர்கள் சொல்கிறான், நாங்களும் வருகிறோம், நீ போனால் நாங்கள் என்ன செய்யறது, இங்கே நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பள்ளியிலே படகுல ஏறி போய் மீன் பிடிக்கிறார்கள். இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள். மீன் பிடித்தும் ஒரு மீனும் அகப்படவில்லை. அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். தூரத்திலிருந்து வருகிறார்கள். கடல் கொந்தளித்து வந்து கொண்டிருக்கையில் ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவரை இயேசு என்று அறியவில்லை. வந்தவுடனே அவர் என்ன சொல்லுகிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா? அங்க கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாத நிலையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன சொல்லுகிறார், புசிப்பதற்கு ஏதாவது கடல்ல இருந்து வர்றவங்கிட்ட கேட்கிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இரவு முழுவதும் அலைந்து திரிந்து ஒரு மீனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த நேரத்திலே நான் ஒரு சீமோன் பேதுருவை பற்றி ஒரு காரியம் சொல்ல வேண்டும். சீமோன் பேதுரு ஒரு அவசரக்காரன். இவ்வளவு சீஷர்களும் இருக்கிற இடத்துல அவனுக்கு இருக்க முடியல. மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி புறப்படுகிறான். இன்னும் இதுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்த்தால் அவன் ஒரு துடிப்பான இளைஞன். எந்த காரியத்தையும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு இருந்தது.
இயேசு கிறிஸ்து மறுரூபமான காட்சி எங்களுக்கு தெரியும். அந்த மறுரூபமான காட்சியிலே மோசேயும் எலியாவும் பக்கத்துல இருந்து கதைத்து கொண்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தென்பட்டது. அந்த மறுரூப காட்சி அப்படித்தான் அங்கே காணப்பட்டது. இவன் உடனே என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க இனி நகரத்துக்குள்ள போக வேண்டாம், நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்து விடுவோம். 3 கூடாரங்களை நான் போடுகிறேன், எலியாவை கொண்டு மோசை கொண்டு உங்களுக்கு கொண்டு 3 கூடாரங்களை நான் போடுகிறேன், இங்கே இருந்து விடுவோம், போகக்கூடாது. ஆண்டவர் எதற்காக வந்தார்? பாவத்துக்காக மரிப்பதற்கு. ஆகவே இவன் இந்த சீமோன் பேதுரு என்ன செய்கிறான், அவரை மறைத்து வைத்து அவரோடு இருந்து விடுவோம், இனிமேல் பட்டணத்துக்கு நாங்க போக தேவையில்லை என்ற ஒரு சிந்தனையோடு அவன் சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே சீஷர்கள் எல்லாம் கப்பல்ல போகிறார்கள். நடுக்கடலிலே படகு அலைசடிப்படுகிறது. அலைகள் வந்து படகு மூடக்கூடிய அளவுல ஆபத்தான நிலை வந்து விட்டது. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார் கடலின் மேல். நடந்து போகிற நேரத்திலே சீமோன் பேதுரு கேட்கிறான். இது பயந்து இந்த சீஷர்கள் பயப்படுகிறார்கள், பயந்து சொல்லுகிறார்கள். இந்த சீமோன் பேதுரு சொல்லுகிறான், இது ஆவேசம், அதாவது சாசு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்ன உடனே சீமோன் பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீராய் இருந்தால் நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் இப்போ உங்களுக்கு கடல்ல நடந்து உங்களை பாரி நானும் வர வேண்டும். அவசரப்படுகிறான். அப்ப நீ நடந்து வா என்று சொன்ன பிறகு அவன் போகிற நேரம் அமிழ்ந்து போகிற இடத்துல கையை நீட்டி அவனை பிடித்து கொண்டார். சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய் என்று சொல்லுகிறார். அதிலேயும் அவசரப்பட்டான். தன்னுடைய மரணத்தை அவர் முன்னறிவிக்கிறார் சிஷ்யர்களுக்கு. நான் மரிக்கப் போகிறேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், என்னை சிலுவையில் அறைந்து கொள்ளுவார்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது இவன் உடனே கோபப்படுகிறான். கோபப்பட்டு கடிந்து கொள்ளுகிறான். என்ன சொல்லுகிறான், உங்களுக்கு இதெல்லாம் வரக்கூடாது, நாங்கள் வர விட மாட்டோம், நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. யாராவது அபசகுனமாக பேசிட்டா சொல்லுவாங்க வாயில் அடி சொல்லுவாங்க, இல்லாட்டி வாயை கழுவுன்னு சொல்லுவாங்க. அதே போல இவன் சொல்லுகிறான், நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு நடக்காது என்று சொல்லுகிறான். இயேசு பிடிப்பட்ட போது கூட அவசரப்பட்டு ஒருவன் கேட்கிறான், வெட்டுவோமா ஆண்டவரே வெட்டுவோமான்னு கேட்கிற நேரம் இவன் உடனே கத்தி எடுத்து வெட்டிட்டான். அவ்வளவு அவசரம், துடிப்பு, எதையும் சிந்திக்காமல் செயல்படும் ஒரு எண்ணம். ஆகவேதான் மீன் பிடிக்க போவென்று ஓடுகிறான். இப்பொழுது அந்த இடத்துலையும் அவன் சொல்லியிருப்பான், இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஒன்றுமில்லாம நாங்க வர்ற நேரம் இந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லையா, இப்படி கேட்கிறாரே என்று சொல்லி இவன் வருத்தப்பட்டிருப்பான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், உங்கள் வலைகளை வலப்பக்கமாக போடுங்கள், வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது அகப்படும். இந்த நேரமா அவன் முறுமுறுத்திருப்பான், இவ்வளவு நேரம் நாங்க போட்டோமே, இந்த கடலை பற்றி எங்களுக்கு தெரியாதா, எந்த இடத்துல மீன் இருக்கும் எங்களுக்கு இவர் சொல்லி கொடுக்க வராரு என்ன நினைத்திருப்பான். ஆனால் அவர் சொன்ன இதுக்கு கீழ்ப்படிந்து வலைகளை போட்ட உடனே அதிகமான மீன்கள் கிடைத்தது என்று சுவிசேஷ வாக்கியத்தில் நாங்கள் பார்த்தோம். இந்த நேரத்திலே ஒரு சீஷன் சொல்லுகிறான், அவர் கர்த்தர் என்று சொல்லி. இப்ப கடலுக்கு மீன்களை பிடித்து நிறைய மீன் கிடைக்கிறது, இழுத்து கொண்டு வருகிற நேரம் திரும்ப பார்க்கிறார்கள், நெருப்பிலே மீன் வெந்து கொண்டிருக்கிறது, அப்பங்கள் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முதல்ல ஏதாவது சாப்பிட இருக்குமா என்று கேட்ட ஆண்டவர் அவர்கள் வருகிற நேரம் ஆகாரத்தை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். இப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், இவர் கர்த்தர், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பவர் கர்த்தர். எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து உதவி செய்கிறவர் கர்த்தர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தோம். சவுல் என்பவன் வீடு வீடாய் சென்று கிறிஸ்தவர்களை பிடித்து இழுத்து காவலிலே போட்டான், கொலை செய்தான். அப்படிப்பட்ட நேரத்திலே என்ன செய்கிறான்,
வேறு பிரதேசங்களிலும் அவருடைய சீஷர்களை, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை இழுத்து கொண்டு வந்து காவல்ல போடுவதற்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டான். ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களுக்கும் கடிதம் போகிறது. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போகிற இடத்துல சடுதியாக ஒரு வெளிச்சம் வானத்திலிருந்து விழுகிறது. இவன் ஒரு பயங்கரவாதி, எத்தனையோ கொலைகளை செய்தவன், பயம் இல்லாதவன், யாருக்கும் பயம் இல்லாதவன். அந்த கடவுளுடைய ஒளி கிடைத்தவுடனே அப்படியே சுருண்டு விழுகிறான். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிற நேரம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். இந்த கொலைகாரன் இந்த ஆண்டவருடைய ஒளியை கண்டவுடனே விழுந்து போவான். இதுக்கு முந்தி சூரியனை கண்டிருப்பான், பல ஒளிகளை கண்டிருப்பான். ஆனா அந்த ஒளி ஒரு வித்தியாசமான ஒளி, அந்த கர்த்தரிடத்தில் வந்த ஒளி. இப்ப எங்களுடைய உள்ளங்களிலும் அந்த கர்த்தரிடத்தில் வருகிற ஒளி பிரகாசித்தால் நாங்கள் மறுரூபம் அடைந்து எங்களுடைய தீய குணங்கள், எங்களுடைய சுபாவ வாழ்க்கை எல்லாம் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்து ஒரு வித்தியாசமான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தலைவன் இல்லாத நிலையிலே அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். மோசேயின் கதை எங்களுக்கு தெரியும். மோசே அவனும் ஒரு கொலைக்காரன், ஒரு எகிப்தியனை வெட்டி கொண்டவன். அப்படிப்பட்டவனை கர்த்தர் ஒரு தலைவனாக்குகிறார். எப்படிப்பட்ட தலைவன்? இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர், புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் தனிமையாக ஒரு நாட்டிலிருந்து விடுதலை பெற்று அவர்களை அழைத்து கொண்டு போகிற அளவில் ஒரு தனி மனிதனுக்கு கர்த்தர் சக்தியை கொடுத்தார். ஏனென்றால் அவர் கர்த்தர். எங்களிலும் கஷ்டப்படுகிற குடும்பத்திலே, தலைவன் இல்லாத குடும்பங்களிலே ஒரு தலைவனாக இருந்து எங்களுடைய சகல குடும்ப காரியங்களையும் நடத்தக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடுக்கிறவர் அவர் கர்த்தர். அவர் நம்முடைய தேவன். குடும்பங்களிலே பிள்ளைகளை பராமரிக்க முடியலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தாய்மார் ஏதோ ஒரு வகையிலே அந்த பிள்ளைகளை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வருகிற அந்த சக்தியை கொடுப்பது கர்த்தர். வியாபாரங்களிலே நஷ்டம் போய்விடும். நாங்கள் பார்த்திருக்கிறோம், 3 வீலர் வைத்திருக்கிறவர்கள் திடீரென்று வேன் வாங்குவார்கள். வேன் வாங்கினோடனே அவங்களுக்கு ஹயர் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் திரும்பவும் 3 வீலருக்கு வருவார்கள். அந்த இடத்திலே மக்களை போஷிக்கிறவர். சில நேரம் நாங்கள் யோசிப்பது உண்டு, எங்களுக்கு நல்ல உணவு சாப்பிட வழி இல்லை, நல்ல உடை உடுத்த வழி இல்லை என்றெல்லாம் யோசிப்பது உண்டு. ஆனால் ஒன்றுமே இல்லாத, வருமானம் இல்லாத குடும்பங்களும் இந்த நாட்டிலே வாழ்கின்றன. அவர்களையும் அந்த ஆண்டவர் போஷிக்கிறார். ஆண்டவர் சொல்றார் தானே, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவர்களையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் தன்னுடைய காரியத்தை எந்த இடத்திலும் எவரிடத்திலும் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், வேலைகள் இல்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்திலும் கர்த்தர், எந்த இடத்திலே நாங்கள் சோர்ந்து போகிறோமோ அந்த இடத்திலே புதிய பலனை தந்து எங்களை இந்த உலகத்துக்குள்ளே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழச் செய்கிறவர் அவர் கர்த்தர். எங்களுக்குள்ளே ஜீவன் இல்லாத நிலையிலே, அதாவது ஆன்ம ஜீவன் இல்லாத நிலையிலே நாங்கள் உலகம் போகிற போக்கிலே நடந்து கொண்டு வெறுமனே ஆலயத்துக்கு ஒரு பொழுதுபோக்காக வந்து செல்லும் பொழுதே எங்களுடைய மனதை மாற்றுகிறவர் கர்த்தர். மற்றது கர்த்தருடைய சித்தம் தான் நடைபெறும். எங்களுக்கு கஷ்டம் வந்தால் ஆண்டவர் எங்களை புடமிடுகிறார் என்று நாங்கள் நினைக்க வேண்டும்.
எந்த கஷ்டத்திலும் நாங்கள் வாழ்கின்றோம். எவ்வளவு பிரச்சனை வந்த போதும் நாங்கள் வாழ்கின்றோம். பிரச்சனையை கண்டு ஓடாமல் கர்த்தருடைய பாதத்தில் விழும் பொழுது ஆண்டவர் எங்களை நல்ல முறையில் வழி நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் படித்து ஒரு சின்ன தொழிலுக்கு போனேன். ஆசிரியர் தொழில் எனக்கு கிடைத்தது. எப்படி கிடைத்ததுன்னு சொன்னால், நான் நினைத்தேன் படித்து பெரிய ஒரு தொழிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையார் இறந்து விட்டார். இறந்த உடனே அது ஒரு தோட்ட பாடசாலை, தீகன பகுதியில ஒரு தோட்ட பாடசாலை. அந்த தோட்ட பாடசாலையில அந்த அதிபராக இருந்தார். 2 ஆசிரியர்கள் தான், 5 வகுப்பு. அப்ப எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு சின்ன வீடு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப எங்கள் குடும்பத்துல 8, 7, 9 பேர் இருந்தார்கள். அவருடைய சம்பளத்துல சாப்பிட்டு கொண்டு 9 பேர் இருந்தார். அப்ப அவர் இறந்த பிறகு எங்களுடைய குடும்பம் அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் அது அல்ல. ஆண்டவர் அவர்கள் இந்த குடும்பத்தை அதில் வைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். நான் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வருவதற்கு முன்பதாக இந்த தோட்டத்தின் நிர்வாகம் எனக்கு அந்த தொழிலை கொடுத்து விட்டது. இல்லாட்டி நாங்கள் அவ்வளோ பேரும் வெளியே போயிருக்கோம். வேறு ஆசிரியர் தொழிலுக்கு அநேக அப்ளிகேஷன் வந்தது. இருந்தாலும் அவருடைய மகனுக்கு நான் கொடுப்பேன் என்று உறுதியாய் நின்று அந்த கிடைத்தது. அதே நேரத்தில் அரசாங்கம் எடுத்த உடனே நான் ரொம்ப தந்தையாருடைய காலத்திலும் என்னுடைய சகோதரி அதுக்கு அடுத்த ஆசிரியராக இருந்தார். 3வது தலைமுறை. நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் எடுத்த உடனே வேறு பாடசாலைக்கு டிரான்ஸ்ஃபர்ல போய்விட வேண்டும் என்று. ஆனால் என்னுடைய குடும்பத்துக்குள்ள 6 பேர் இப்ப நான் அவர்களை போஷிக்க வேண்டியிருந்தது. அது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. அதுக்கு பிறகு ட்ரைனிங் முடிச்ச உடனே வேறு பாடசாலைக்கு போகலாம் என்று எண்ணினேன். ஒரு கல்வி அதிகாரி வந்தார். முதல்ல இருந்த பிரின்சிபல் விலகி போகிறார். அதுக்கு அடுத்து ஒரு புதிய பிரின்சிபலை அந்த இடத்துக்கு போட வேண்டும். அவர் சொன்ன வாக்கியம், நாளைக்கு இந்த பாடசாலையை பொறுப்பெடுத்ததற்கு கடிதத்தை எழுதி கொண்டு ஆபீஸ்க்கு வான்னு சொன்னார். போன பொழுது கடிதத்தை வாசிக்கவும் இல்லை, உடனடியாக எழுதி அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய சித்தம் என்னை அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று. இன்று அதிபராக கடமையாற்றி இதுக்கு பிறகு ஓய்வு பெற்றிருக்கிறேன். 40 வருஷம் ஒரே பாடசாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சித்தம், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறியது. ஆகையினால தான் நான் ஓய்வு பெற்ற பிறகு கடவுளுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருந்தேன். ஆண்டவர் அத்தனை காலமும் எந்த ஒரு எதிர்ப்பும் இன்றி அந்த பாடசாலையில வைத்து, இந்த பாடசாலை நாளுக்கு நாள் முன்னேறி இன்றைக்கு எத்தனையோ பேர் 30-40 ஆசிரியர்கள் அந்த பாடசாலையிலிருந்து வரக்கூடிய அளவிலே ஆண்டவர் அந்த பாடசாலையை ஆசீர்வதித்தார், என்னையே ஆசீர்வதித்தார். ஆகவே அதற்கு நன்றி கடனாகத்தான் நான் இப்படிப்பட்ட தொழில்களில் ஈடுபடுகிறேன். ஆண்டவர் எனக்கு மட்டுமல்ல, இன்னும் அநேகரை வழிநடத்த ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் எங்கள் கஷ்டங்களை வைத்து விட்டார். அவர் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக எங்களை ஏதாவது ஒரு வழியிலே, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாதையை காட்டி அவருக்கு விசாலமான ஒரு நன்மையை காட்ட வல்லவராயிருக்கிறார். பரலோகத்துக்கு செல்வது இடுக்கமான வாசல், கஷ்டப்பட்டு கொண்டுதான் நாங்கள் செல்வோம். ஆனால் விசாலமான ஒரு பரலோகத்தை நாங்கள் அடைய போகிறோம். அதே போலவே தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது நிச்சயமாக உதவி செய்வார். சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவனுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா ஊழியங்களும் உங்கள் சமூகத்தில் இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே, உண்மையாக ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். வந்திருக்கும் ஊழியங்கள் செய்யும் 2 சகோதரர்களையும் கரத்துக்கு ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் மேன்மேலும் சபையை கட்டி எழுப்பத்தக்கதாக தேவரீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவரீர் ஆசீர்வதித்து
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து அவர்களுக்கு வேண்டிய எதிர்கால சகல திட்டங்களையும் உடைய திட்டத்தை அவர்களில் நிறைவேற்ற தேவையை சித்தம் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென்.